வணக்கம். இது என் வழி இயற்கை வழி. நான் உங்க ராஜம் முரளி. இப்போ இந்த சம்மர் சீசன்ல இருவாட்சி பூ அப்படிங்கறது மல்லிப்பூல ஒரு வெரைட்டி. அது நிறைய பூக்கும். அந்த இருவாட்சி பூவோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, அந்த ஒயிட் இருவாட்சி பூல இருக்கிற ஒயிட் தான் ரியல் ஒயிட். அந்த வெண்மை அப்படின்னா அந்த இதழில் இருக்கிறது தான் பக்காவா வெண்மைன்னு சொல்ல முடியும். மீதி எல்லாம் பெயிண்டிங்ல வர வெள்ளை தான். இந்த இருவாட்சி பூ அப்படிங்கிறது இந்த கோடைக்கு என்ன செய்யும், அதனால என்ன பலன், அது எப்படி பண்ணலாம், எப்படி உபயோகப்படுத்துறது, அதை மட்டும் நீங்க குறிச்சுக்கோங்க. இருவாட்சி பூ ஒரு 50 பூ. 50 பூன்னா இந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு பூ மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய பூக்கும் இந்த சீசன்ல. நல்லெண்ணெய் 200 ml, விளக்கெண்ணெய் 50 ml. இருவாட்சி பூ 50 வானிலையில போட்டு அது டிப்பார அளவுக்கு மட்டும் நல்லெண்ணெயை விடுங்க. மீதியை அப்படியே வச்சுக்கோங்க. சிம்ல வச்சு காய்ச்சி அது தைல பதம் வந்த உடனே அதை ஆஃப் பண்ணி வச்சிருங்க. மூடி வச்சுட்டு மறுநாள் அதுலயே இந்த விளக்கெண்ணெய் 50 ml, மீதி இருக்கிற நல்லெண்ணெய், இது ரெண்டையும் சேர்த்து அதே மாதிரி சிம்ல வச்சு காய்ச்சி அந்த ஒரு ஸ்மால் பபிள்ஸ் எல்லாம் நிக்கிற வரைக்கும் காய்ச்சி முடிச்சிருங்க. சோ இப்போ உங்ககிட்ட இருக்கிறது தெளிஞ்ச உடனே இருவாட்சி தைலம். இந்த இருவாட்சி தைலம் டெய்லி நீங்க உச்சந்தலையில வச்சு தலைமுடிய வாரிக்கலாம். அத மாதிரி செய்யும்போது உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இந்த வெயில் காலத்துல நிறைய அரிப்பு தலைமுடியில இருக்கும். அந்த அரிப்புனால இப்போ உஷ்ணத்தினால வர வியர்க்கூறு மாதிரி தலையிலையும் வரும், ஸ்கேல்ப்லயும் அந்த மாதிரி ஒரு சின்னதா பபிள்ஸா வரும். அது எதுவுமே இல்லாம இருக்கும். அதையும் தாண்டி முடி கொட்டுறதும் குறையும். ஜென்ரலா உங்க சிஸ்டம்லயே ஒரு கூலிங் எஃபெக்ட் உங்களுக்கு இது உச்சந்தலையில தடவிக்கும் போது கிடைக்கும். இதே தைலத்தை நீங்க கண்ணை சுத்தி, அதே மாதிரி புருவம், ஐலிட்ஸ், ஐலாஷஸ் எல்லாத்துலயும் கொஞ்சமா எடுத்து தடவிட்டு பாருங்க. கோடையில வர கண்ணெரிச்சலும் நீங்கும். நீங்க இப்போ இருவாட்சி தைலத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கோடையில இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு இருக்காது.